எவ்வளவு பெரிய ஆர்டராக இருந்தாலும் அந்த ஜூஸ் கடை ஓனர் விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை டெலிவரி செய்து விடுவான். இதை எப்படி செய்கிறான் என்று பல பேர் அவனிடம் கேட்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவரிடமும் எனக்கு அதுக்கான பதிலெல்லாம் தெரியாது என்று அவன் சிறு புன்னகையுடன் பதிலளிப்பான். அன்று சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பதற்றத்துடன் பார்த்த விக்ரம் வாடிக்கையாளர்களுக்கு மும்முரமாக ஜூஸ் பரிமாறிக்கொண்டிருந்தான். அப்போது 4-5 விலை உயர்ந்த கார்கள் அவன் ஜூஸ் கடைக்கு வெளியே வந்து நின்றது. அதிலிருந்து கருப்பு உடை அணிந்திருந்த சிலர் கீழே இறங்கினர். அவர்களை பார்த்ததும், வந்துட்டானுங்களா, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை போல, இன்னைக்கு இவனுங்க கிட்ட சிக்கணும், அப்புறம் லேட் ஆகிடும், அப்படி மட்டும் ஆச்சுன்னா அந்த முட்டைக்கண்ணி கண்ணாலே எரிச்சிடுவா, எஸ்கேப்டா விக்ரம் என்று முணுமுணுத்த விக்ரம் அந்த வேலை பார்ப்பவர்களிடம் கடையை ஒப்படைத்து விட்டு பின்வாசல் வழியாக வெளியேறினான். வெளியே வந்த விக்ரம் சுற்றம் முற்றம் பார்த்தபடி வேகமாக நடக்கத் தொடங்கினான். விக்ரம் அங்கிருந்து வெளியேறியதை பற்றி அறியாமல் கருப்பு உடை அணிந்தவர்கள் அவனது ஜூஸ் கடைக்குள் சென்றனர். ஆனால் அதற்குள் விக்ரம் கடையை விட்டு வெகு தூரம் வந்திருந்தான். நானெல்லாம் யாரு, காத்த கூட கையில பிடிக்க முடியும், இந்த காளையை பிடிக்க முடியுமா என்று உற்சாகமாக சொன்னபடி விக்ரம் குறுக்கு சந்தில் இருந்து பிரதான சாலையை நோக்கி திரும்பும் போது திடீரென ஒரு கார் வந்து அவனை வழிமறித்து நின்றது. அப்படி ஒரு நிகழ்வை எதிர்பார்க்காத விக்ரம் காரின் மீது முன்னோக்கி விழச் சென்றான். பின்னர் விரைவாக தன்னை சுதாரித்துக் கொண்டவன், எவன்டா அது என் மேலேயே காரை ஏத்த பார்க்கறது, முதல்ல காரை விட்டு கீழே இறங்கி வாடா என்றவன் அதன் பிறகே அந்த காரை கவனித்தான். அடுத்த கணம் மறுபுறம் திரும்பி நடக்கத் தொடங்கினான். அப்போது மற்றொரு கார் அவன் பாதையை வழிமறித்து நின்றது. அந்த காரில் இருந்து கருப்பு கோட் அணிந்திருந்த ஒரு முதியவர் இறங்கினார். அவர் பெயர் சுந்தரம். அவரை பார்த்தவன், நம்ம ராஜதந்திரம் எல்லாம் வீணாகிடுச்சே, இப்படி வந்து சிக்கிட்டியடா விக்ரம் என்று தன்னை தானே திட்டிக் கொண்டான். அப்போது அவன் முன்பு வந்து நின்ற சுந்தரம், என்ன தம்பி, எஸ்கேப் ஆகிடலாம்னு பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு என்னோட நீங்க வராம நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்றார். ஓஹோ, அப்படியா சுந்தரம் தாத்தா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உடனே உங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் நடு ரோட்ல தான் நிக்க போறேன், அதனால நீ வீட்டை லாக் பண்ணிட்டு பத்திரமா தூங்கிடுன்னு சொல்லிடுங்க, சரியா என்று கிண்டலாக சொன்னான். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க என்று அவர் கேட்டார். நான் என்ன பண்ண, நான் எதுவுமே பண்ணல, நீங்க தான் டெய்லி வேலை இல்லாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஃபாலோ பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பியூட்டியை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா கூட இந்நேரம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா என் பின்னாடி சுத்தி நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று விக்ரம் தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னான். அது சரி, நான் உங்களை உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்க நினைச்சா நீங்க என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முயற்சி பண்றீங்களா மிஸ்டர் விக்ரம் ஆதித்யா என்று சுந்தரம் கேட்டார். அதுவரை விளையாட்டாக பேசிக் கொண்டிருந்த விக்ரமின் முகம் தீவிரமானது. என்னோட பேரு விக்ரம் ஆதித்யா இல்ல, விக்ரம் சன் ஆஃப் சரண்யா, தயவு செஞ்சு இனி அந்த பேரை சொல்லி என்ன கூப்பிடாதீங்க என்று விக்ரம் கோபமாக கத்தினான். நீ இப்படி சொல்றதால மட்டும் நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு ஆகிடாது. இங்க பாருங்க தாத்தா, இந்த வார்த்தையை நீங்க சொல்றதால மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். வேற யாராவது என்கிட்ட இந்த மாதிரி பேசி இருந்தா நடக்கிறதே வேற. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சரண்யாவோட பையன் மட்டும்தான், என் அம்மா மட்டும்தான் என்னுடைய சொந்தம், மற்றபடி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க என்று விக்ரம் கோபமாக சொன்னான். அப்போது அந்த பக்கம் மக்கள் கூட்டமாக வருவதை கவனித்த சுந்தரம் விக்ரமை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காரில் அமர வைத்தார். இப்ப எதுக்காக ஹீரோயினை கடத்திட்டு போற வில்ல மாதிரி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? ஒருவேளை நீங்க என்ன கடத்ததா முயற்சி பண்றீங்களோ என்று விக்ரம் கேட்டதும் சுந்தரம் வாய்விட்டு சிரித்தார். ஒருவேளை உங்களை கடத்திட்டு தான் போகணும்னா அதுக்கும் நான் ரெடி தான் தம்பி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தாத்தா. ஒருவேளை நீங்க என்ன கடத்திட்டு போய் அங்க விட்டாலும் சுவர் ஏறி குதிச்சாவது நான் தப்பிச்சு வந்துடுவேன் என்று விளையாட்டாக சொன்னவன் பின்னர், ப்ளீஸ் தாத்தா, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, என்ன நடந்தாலும் சரி நாங்க வர்றதா இல்லை, என்னை என் வழியில போக விடுங்களேன் என்றான். தேவையில்லாம சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க தம்பி, உங்களுக்காக அங்க உங்க குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு என்று சுந்தரம் சொன்னதும் அவரை முறைத்து பார்த்த விக்ரம், தாத்தா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு குடும்பம்னு எதுவும் இல்ல, பொதுவா எனக்கு கோபப்படுறது பிடிக்காது, தயவு செஞ்சு என்ன கோபப்பட வைக்காதீங்க என்று தீவிரமான குரலில் சொன்னான். நீங்க என்னதான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தோட ரத்தம் தான் தம்பி உங்க உடம்புல ஓடுது, அதை உங்களால மறுக்க முடியுமா என்று சுந்தரம் சொன்னார். இல்ல தாத்தா, நீங்க சொல்றது தப்பு, என்னுடைய பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ், அப்படின்னா என் அம்மாவோட ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. விக்ரம் சொன்ன பதிலை கேட்டு சுந்தரம் திகைத்து விட்டார். பின்னர் தன்னிலைக்கு திரும்பியவர் இன்று எப்படியாவது விக்ரமை சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார். உன் தாத்தாக்காகவாவது நீ திரும்பி வரணும் விக்ரம், பாவம் 2 வருஷமா உடம்புக்கு முடியாம இருக்கிறாரு,
சாகர காலத்திலேயாவது அவர் நிம்மதியா சாக வேண்டாமா? உன்னை கண்டுபிடிக்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? கிட்டத்தட்ட எல்லா சோர்ஸையும் பயன்படுத்தி 1 வருஷம் தேடின பிறகுதான் உன்னை எங்களால கண்டுபிடிக்கவே முடிஞ்சது. அது உனக்கும் தெரியும் தானே? இதுக்கப்புறமும் நீ வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா என்ன அர்த்தம் என்று பொறுமையாக எடுத்து சொன்னார். ஐயோ தாத்தா, இந்த டயலாக்க கேட்டு கேட்டு என் காதுல ரத்தம் வந்துருச்சு. இங்க பாருங்க, என்னைக்கு நானும் என் அம்மாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோமோ அன்னைக்கே அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. உடைஞ்ச உறவு என்னைக்கும் ஒட்டாது. தேவையில்லாம ஒட்ட வைக்க ட்ரையும் பண்ணாதீங்க என்று விக்ரம் சொன்னான். ஆனா உன்னை அங்க இருந்து யாருமே போக சொல்லவே இல்லையே விக்ரம். நீயே தானே உன் அம்மா கூட போன. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவிலிருந்து மாறதா இல்ல. நடந்ததை நீங்க மறந்திருக்கலாம் தாத்தா, ஆனா நான் மறக்கல. இன்னைக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற அந்த பெரிய மனுஷன் அன்னைக்கு என் அம்மாவை அவமானப்படுத்தின போது என்ன பண்ணாரு? அவர் பையன் என் அம்மாவை கஷ்டப்படுத்தும் போது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாரு. அவர் பையனை தட்டி கேட்கவே இல்லையே. என்னைக்கு என் அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் விவாகரத்து ஆச்சோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி விக்ரம், அன்னைக்கு உன் அம்மாவுக்கு நடந்த அவமானத்தை உன்னால மறக்க முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் நீ உன் அம்மா குடும்பத்தோட எல்லா உறவையும் முறிச்சுக்கிட்ட, அதெல்லாம் சரிதான். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை விட குறைவான அந்தஸ்து இருக்கிற புருஷோத்தமன் குடும்பம் உன்னை அவமானப்படுத்திட்டே இருக்காங்களே, அப்போ நீ ஏன் அமைதியா இருக்க? இன்னும் நீ ஏன் அந்த வீட்டோட மருமகனா இருக்க? இது மட்டும் நியாயமா என்று சுந்தரம் கேட்டார். ஓ, என்ன வேவு பாக்குறீங்களா? சூப்பர். ஆனா எங்க தாழ்ந்து போகணும், எங்க எகிரி அடிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அதனால என்ன வேவு பாக்குறதை விட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. என் வாழ்க்கை, என் விருப்பம், புரிஞ்சுதா என்று அவரின் கன்னத்தை தட்டியபடி சொன்னவன் பின்னர் காரை விட்டு கீழே இறங்கி வழியில் வந்த ஆட்டோவில் ஏறி சென்று விட்டான். சுந்தரம் விக்ரம் செல்லும் திசையையே பார்த்து கொண்டிருந்தார். விக்ரம் அங்கிருந்து வந்துவிட்டாலும் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. ஆட்டோவில் அமர்ந்திருந்தவனின் எண்ணங்கள் அவனை அறியாமல் கடந்த காலத்திற்கு பயணிக்க தொடங்கியது. ஆதித்யா குடும்பம் சென்னை நகரம் மட்டுமின்றி இந்தியாவிலேயே பிரபலமான பணக்கார குடும்பங்களில் ஒன்று. ஆதித்யாவிற்கு ஒரு மகன், 2 மகள்கள் இருந்தனர். மகன் சம்பத், மருமகள் சரண்யா சம்பத். சரண்யாவின் ஒரே மகன் விக்ரம் ஆதித்யா. சம்பத்தும் சரண்யாவும் நெருங்கிய தம்பதிகளாக இருந்தனர். ஆனால் விக்ரமிற்கு 10 வயசு இருக்கும்போது சம்பத்தின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டது. அதை அறிந்த சரண்யா சம்பத்திடம் நியாயம் கேட்டார். அதனால் கோபமடைந்த சம்பத் சரண்யாவை அடித்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொன்னார். அதற்கு மேல் அவருடன் வாழ விரும்பாத சரண்யா தன் மகன் விக்ரமை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு தன் கணவரிடம் இருந்து விவாகரத்து வாங்கிவிட்டார். ஆனால் ஜீவனாம்சம் தருவதாக சம்பத் சொல்லிய போது அவருடைய பணம் 1 பைசா கூட தனக்கு தேவையில்லை என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார். தன் தாயை அவமதித்த குடும்பத்தில் இருந்து வரும் சொத்தை பெறுவதில் விக்ரமிற்கு விருப்பமில்லை. சிறு வயதிலேயே விக்ரமின் மனதில் தன் தந்தையின் மீது உண்டான வெறுப்பினால் அவன் ஆதித்யா குடும்பத்தை விட்டு விலகி இருக்க நினைத்தான். அதற்கு சான்றாக அன்று முதல் தன் பெயருக்கு பின்னால் இருந்த ஆதித்யா என்ற தனது தந்தையின் குடும்ப பெயரை நீக்கிவிட்டு தன் தாயின் பெயரை சேர்த்து கொண்டான். ஆதித்யா குடும்பத்தை விட்டு வெளியே வந்த பிறகு தாயும் மகனும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தனர். தனி ஒரு மனுஷியாக விக்ரமை காப்பாற்றி வளர்த்த சரண்யா 3 ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நல குறைவால் இறந்து விட்டார். அப்போதும் விக்ரம் தன் தந்தையின் குடும்பத்திற்கு தகவல் அளிக்கவில்லை. அனைத்து காரியத்தையும் தானே முன்னின்று கவனித்துக் கொண்டான். ஒருவருடைய உதவியையும் நாடவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நகைத்துறையில் முடிசூடா மன்னனாக விளங்கும் புருஷோத்தமன் குடும்பத்தின் தலைவரான புருஷோத்தமன் விருப்பப்படி விக்ரம் அவரின் பேத்தி சுரபியை மணந்து கொண்டான். அவளுக்கு விக்ரமை திருமணம் செய்து கொள்ள சற்றும் விருப்பமில்லை. ஆனால் தன் தாத்தாவின் கட்டாயத்தின் பேரில் அவள் அவனை திருமணம் செய்து கொண்டாள். அவர்களுக்கு திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்று வரை அவர்கள் இருவரும் தம்பதிகளாக இருந்ததில்லை. ஆனால் இப்படி ஒரு திருமணம் நடக்க என்ன காரணம் என்பதை அவனும் புருஷோத்தமனும் மட்டுமே அறிவர். இப்போது புருஷோத்தமன் உயிரோடு இல்லாத நிலையில் அந்த ரகசியம் பற்றி அறிந்த ஒரே நபர் அவன் மட்டும்தான். கடந்த காலத்தை நினைத்து பார்த்த விக்ரமின் மனம் கனத்தது. அவன் இறங்க வேண்டிய இடத்தை அடைந்ததும் ஆட்டோ நின்றது. ஆழ்ந்த மூச்செடுத்த விக்ரம் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி ஆட்டோவை விட்டு கீழே இறங்கியவன் நிமிர்ந்து தனக்கு முன்னால் இருந்த ஆடம்பரமான ரிசார்ட்டை பார்த்தான். ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்த விக்ரம் பின்னர் மெதுவாக நுழைவு வாயிலை நோக்கி சென்றான். உள்ளே நுழைந்த விக்ரமின் பார்வையில் சற்று தொலைவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்த ஒரு பெண் விழுந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் வாயை குவித்து விசிலடித்த விக்ரம், வாவ், வாட் அ பியூட்டி என்று முணுமுணுத்தான். அப்போது, டேய்
உன் பொண்டாட்டியவே சைட் அடிக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல என்று அவன் மனசாட்சி நக்கலாக கேட்டது. அடுத்து உன் பொண்டாட்டியை சைட் அடிச்சாதான் தப்பு, என் பொண்டாட்டியை சைட் அடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை என்று அவன் சொன்னான். அது சரி, அவ பார்க்காத நேரம் நீ அவளை பார்த்தாதான் உண்டு. ஆனா தம்பி, ஆல்ரெடி லேட்டு. இப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இன்னும் லேட் பண்ணன்னு வச்சுக்கோயேன், சந்திரமுகியா மாறின கங்காவை நீ பார்க்க வேண்டியிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ என்று அவனுக்கு தோன்ற அப்போதுதான் தான் லேட்டாக வந்த விஷயம் விக்ரமின் ஞாபகத்திற்கு வந்தது. ஐயோ, இன்னைக்கு அந்த முட்டைக்கண்ணிக்கிட்ட அடி வாங்க போறது கன்ஃபார்ம் போலியே. சரி விடு விக்ரம், எவ்வளவோ பார்த்துட்ட, இவளை சமாளிக்க முடியாதா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவன் தன் மனைவி சுரபியை நோக்கி சென்றான். சுரபியின் அருகே சென்றவன், ஹாய் பேபி, யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் என்றவன் அவளை பார்த்து வசீகரமாக புன்னகைத்தான். அந்த வசீகர புன்னகை எந்த பெண்ணின் இதயத்தையும் படபடக்க வைக்கும். ஆனால் அது சுரபியிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. விக்ரமை எரிச்சலுடன் பார்த்த சுரபி, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை, எப்ப வர சொன்னா எப்ப வந்திருக்க என்று பல்லை கடித்தபடி கேட்டாள். சாரி பேபி, நான் கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்புனேன், ஆனா வர வழியில கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு என்று விக்ரம் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னான். ப்ளீஸ் விக்ரம், பி சீரியஸ். நாம ஒன்னும் இங்க வந்து விருந்து சாப்பிட வரல, என் அப்பாவுடைய பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கிருத்திகா ஹஸ்பண்ட் கிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். அதனால நீ உன்னோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காயிரு. உன்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அவ்வளோதான் என்று சுரபி சொன்னாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ரிசார்ட் வாசலில் பென்ஸ் கார் ஒன்று வந்து நின்றது. காரை நிறுத்தும் போது காரில் இருந்தவன் அங்கு நின்று இருந்த விக்ரமையும் சுரபியையும் பார்த்து விட்டான். விக்ரமை கண்டதும் அவன் கண்கள் சிவந்தன. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காரில் இருந்து இறங்கியவன் ஸ்டைலாக நடந்து வந்து விக்ரம் மற்றும் சுரபியின் முன்பு நின்றான். ஹே சுரபி, டாக்ஸிலியா வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணி கூட்டு வந்திருப்பனே. என்கிட்ட உன் புருஷன் மாதிரி கார் இல்லாமையா இருக்கு? நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத. இந்த மாதிரி இடத்துக்கு வாடகை கார்ல வந்தா நம்ம குடும்பம் அந்தஸ்து என்ன ஆகுறது சொல்லு? நம்ம குடும்பம் என்ன உன் புருஷன் குடும்பம் மாதிரி வக்கத்த குடும்பமா என்ன? அதுக்காக தான் சொன்னேன் என்ற சங்கர் விக்ரமை பார்த்து ஏளனமாக புன்னகைத்தான். சங்கர் வேறு யாருமல்ல, சுரபியின் பெரியப்பா மகனாவான். இட்ஸ் ஓகே சங்கர், உன்னுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி என்று சுரபி உணர்ச்சியற்ற குரலில் சொன்னாள். விக்ரமுக்கு பயங்கரமாக கோபம் வர, பி கூல் விக்ரம், இவனுக்காக டென்ஷன் ஆகி நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாது. டே வெள்ள பண்ணி, நீ என்ன கோபப்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணதான் இப்படியெல்லாம் பேசுறன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உன் வலையில சிக்க நான் மீன் இல்லடா, திமிங்கலம் என்று நினைத்த விக்ரம் தன் விரலால் காதை குடைந்தபடி சங்கரை நக்கலாக பார்த்தான். விக்ரமின் நடத்தையை பார்த்த சங்கரின் கோபம் மேலும் அதிகரித்தது. எவ்வளவு பேச்சு பேசுறான், கொஞ்சமாவது சொரணம் இருக்கான்னு பாரு. எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்கான். இருடா, இன்னைக்கு நீ எப்படி இங்கிருந்து சந்தோஷமா போறன்னு நான் பார்க்கறேன். நீ இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உன் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பை அழிச்சு காட்டுறேன் என்று நினைத்தவன் அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான். அவன் உள்ளே சென்றதும், பார் விக்ரம், என் அப்பாவோட பிசினஸ் எவ்வளவு மோசமான நிலையில இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு நான் கிருத்திகாவோட புருஷன்கிட்ட என் அப்பா பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு. ராகுல் மேத்தா சப்போர்ட் பண்ணா அப்பாவோட பிசினஸை திரும்ப நல்லபடியா நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு உன்னை நினைச்சுதான் பயமா இருக்கு. சங்கர் கிட்ட நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவனுக்கு ஏற்கனவே உன்னை சுத்தமா பிடிக்காது. ஸோ நிச்சயம் உங்ககிட்ட வம்பு எடுப்பான். ஆனா அவன் என்ன பண்ணாலும் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ ப்ளீஸ் என்று மெல்லிய குரலில் சுரபி எச்சரித்தாள். அட, இதுக்காக எதுக்கு பேபி ப்ளீஸ் எல்லாம் சொல்ற? அந்த வெள்ளை பண்ணி என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருக்கேன், போதுமா? சரி வா உள்ள போலாம் என்று அவர் அங்கிருந்து செல்ல உள்ளே விக்ரம் சுரபி அங்க போடப்பட்டு இருந்த இருக்கைகளில் அமர்ந்தனர். அப்பொழுது அங்கு வந்த சங்கர் சுரபியின் கையில் இருந்த பரிசை பார்த்தவன், ஏ சுரபி, என்ன கிஃப்டா? அது சரி, உன் கசினுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? நான் அதை பார்க்கலாமா என்று கேட்டபடி பரிசை வாங்குவதற்காக கையை நீட்டினான். அவன் கையை தட்டிவிட்ட சுரபி அவன் பரிசை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அதை இறுக்கி பிடித்தபடி, நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாள். அது சரி, ஏதாவது காஸ்ட்லியான கிஃப்டா இருந்தா நீயும் பெருமையா காட்டியிருக்கலாம். ஆனா ஒன்னுக்கும் உதவாத உன் புருஷனால நிச்சயமா காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீ கிஃப்டை காட்ட மாட்டியா என்று சங்கர் நக்கலாக கேட்டான். போது சங்கர், நிறுத்து என்று சுரபி எரிச்சலுடன் சொன்னாள். என்ன சுரபி, இப்ப எதுக்காக எரிச்சல் படுற? நீ வாழற வாழ்க்கையை பார்த்தா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு அண்ணனா நீ சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய பெரிய மில்லியனர்ஸை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஒரு வெறும் பையல் இப்படி கல்யாணம் பண்ணிருக்க. அதனாலதான் இன்னைக்கு நீயும் உன் குடும்பமும் இந்த நிலைமையில இருக்கீங்க.
நீ இந்த ஒன்றுத்துக்கும் உதவாதவனோட இருந்தா இப்படி தான் எல்லார்கிட்டையும் அவமானப்பட வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம தகுதிக்கு ஏற்ற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஷங்கர், நீ சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டியா இல்லை இன்னும் இருக்கா என்று சுரபி கோபமாக கேட்டாள். இப்போ எதுக்காக கோபப்படுற சுரபி? நான் உன்னோட நல்லதுக்கு தானே சொன்னேன். இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பாவோட பிஸ்னஸ்க்காக தானே. இவனால தான் இன்னைக்கு உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் இந்த நிலைமையில இருக்கு. நான் சொல்கிறத கேளு. இவனை விட்டுட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் அதை நல்லபடியாக நடத்தலாம் என்று விக்ரமை பார்த்து நக்கலாக புன்னகைத்தபடி ஷங்கர் சொன்னான். அதற்கு மேல் அவனிடம் பேச விரும்பாத சுரபி விக்ரமிடம், நான் போய் கிருத்திகா கிட்ட பேசிட்டு வரேன், நீங்கே இரு, தயவு செஞ்சு இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு என்று மெல்லிய குரலில் சொன்னவள் மேடையை நோக்கி செல்லத் தொடங்கினாள். மறுபுறம் ராயல் லுக்கில் மேடை மீது தன் கணவனுடன் நின்று இருந்த கிருத்திகா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். கிருத்திகாவை பார்த்து புன்னகைத்த சுரபி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருத்திகா, ஹாப்பி மேரிட் லைஃப், நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் என்றாள். சுரபியை பார்த்ததும் கிருத்திகாவின் முகம் மாறியது. சுரபியை ஏறெடுத்து கூட பார்க்க விரும்பாதவள், உன் கிஃப்டை ஒரு ஓரமா வச்சுட்டு கிளம்பு என்றாள். இதை கேட்ட சுரபி முகத்தில் அறை வாங்கியது போல உணர்ந்தாள். இருந்தாலும் தான் அங்கு வந்த காரியத்தை மனதில் கொண்டு கிருத்திகாவை பார்த்து வலிய புன்னகைத்தவள், நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றாள். நீ என் கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக நீ இங்கே வந்த? எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட இந்த நரித்தந்திரம் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. உங்க அப்பாவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று கிருத்திகா கடுமையாக சொன்னாள். அதை கேட்டதும் சுரபியின் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போனது. அவளை அறியாமல் அவள் உடல் லேசாக நடுங்கியது. ப்ளீஸ் கிருத்திகா, நான் உன்னதான் மலை போல நம்பி வந்திருக்கேன் என்று சுரபி நடுங்கிய குரலில் சொன்னாள். மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த விக்ரமை ஒரு பார்வை பார்த்த கிருத்திகா பின்னர் திரும்பி சுரபியை பார்த்து, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்றாள். என்ன கண்டிஷன் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்று சுரபி சொன்னாள். நீ விக்ரமை டிவோர்ஸ் பண்ணணும். சுரபி கிருத்திகாவிடம் உதவி கேட்டு கெஞ்சுவதை மேடைக்கு அடியில் இருந்து விக்ரம் பார்த்து கொண்டிருந்தான். அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் பேபி மகாராணி மாதிரி இருக்க வேண்டிய ஆளு இவகிட்டெல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காளே, நான் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா என் பேபிக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா என்று நினைத்த விக்ரமிற்கு மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தனது குடும்பத்துடன் இணைய அவனது மனம் தயாராக இல்லை. எனவே நடப்பதை வேடிக்கை பார்ப்பதை தவிர தற்போது அவனிடம் வேறு வழி இல்லை. மறுபுறம் விக்ரம் அமர்ந்திருந்த அதே டேபிளில் தான் புருஷோத்தமன் குடும்பத்தின் மற்ற மருமகன்களும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். எனவே அவர்கள் அனைவரும் அவனுடன் பேசுவதை தங்கள் அந்தஸ்திற்கு குறைவாக நினைத்தனர். அதனால் அவனை கண்டுகொள்ளாமல் அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். விக்ரமும் அதை கண்டுகொள்ளாமல் தன் போனை நோண்டிக் கொண்டிருந்தான். அப்போது ஷங்கர் அங்கு வந்தான். அந்த வீட்டின் மருமகன்களை விடவும் ஷங்கர் பணக்காரனாக இருந்தான். அதனால் அவனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். ஆனால் விக்ரம் அப்படியே அமர்ந்திருந்தான். அதை பார்த்த ஷங்கருக்கு கடும் கோபம் வந்தது. 10 பைசாக்கு வக்கில்லனாலும் இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணுமுணுத்த ஷங்கர் விக்ரமின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். பின்னர் விக்ரமிடம், என்ன விக்ரம் போனை நோண்டிக்கிட்டு இருக்க? இவங்க யாரும் உங்ககிட்ட பேசலையா? இவங்க யாரும் உன்னை கூட சேர்த்துக்கலையா என்று கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை என்று விக்ரம் சொன்னான். சும்மா பொய் சொல்லாத விக்ரம், இவங்க எல்லாரும் பணக்காரங்க, அதான் நீ அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னு நினைச்சு உன்னை ஓரம் கட்டிட்டாங்க, அப்படிதானே? அடட, அப்படியெல்லாம் இல்லை மச்சான், பண்ணிங்க தான் கூட்டமா இருக்கும், சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும்னு நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு. நான் தான் சிங்கமாச்சே, அதான் தனியா இருக்கேன் என்று விக்ரம் நக்கலாக சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவருக்கும் கோபம் வந்தது. வாட் யூ மீன் விக்ரம்? அப்போ எங்களெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்றியா என்று ஷங்கர் கேட்டான். நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் என்னத்தானே சிங்கம்னு சொன்னேன் என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சொன்னான். விக்ரம், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்று ஷங்கர் சொன்னான். அப்போது, விட்டு தள்ளுங்க ஷங்கர், இவனை மாதிரி லோக்கல் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட பேச்சு தான் வரும். எங்க என்ன பேசணும்னு தெரியாத இடியட் இவன், அவன் கூட பேசுறது நமக்கு தான் அசிங்கம் என்று அங்கிருந்த ஒருவன் சொன்னான். எங்களையாடா பண்ணிங்கன்னு சொல்ற? இருடா, இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தி காட்டுறேன் என்று நினைத்த ஷங்கர், ஹே காய்ஸ், யாரும் இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா என்ன என்று கேட்டவன் மேஜையின் மீது இருந்த சாம்பியன் பாட்டிலை எடுத்து குலுக்கியவன்
அது சரியாக திறக்கும் நேரத்தில் விக்ரமின் முன்பு வைத்தான். அடுத்த கணம் அந்த சாம்பியன் பாட்டிலில் இருந்த மது அனைத்தும் விக்ரமின் முகத்தில் தெரித்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். சங்கர் செய்த காரியத்தால் விக்ரம் கோபமடைந்தான். இருந்தாலும் சுரபியும் அவள் தந்தையும் தங்கள் தொழிலை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகளை நினைத்து பார்த்தவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அருகில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் முகத்தை துடைத்தான். பின்னர் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினான். என்ன இவன் எரிமலையா வெடிப்பான்னு பார்த்தா அமைதியா போறான், விடக்கூடாது என்று நினைத்த சங்கர் விக்ரமன் எழுந்து கொள்வதை பார்த்தவன் தானும் உடனடியாக எழுந்து நின்று வேண்டுமென்றே விக்ரமின் கால்களுக்கு இடையில் தன் கால்களை விட்டான். அவனின் எதிர்பாராத செய்கையில் தடுமாறிய விக்ரம் தன்னை சமாளித்துக் கொண்டு நின்று விட்டான். ஆனால் சங்கர் வேண்டுமென்றே தரையில் விழுந்தான். பின்னர் விக்ரமை முறைத்து பார்த்தவன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை கீழே தள்ளி விட்டிருப்ப என்று சத்தமாக கத்தினான். அவன் போட்ட சத்தத்தில் அங்கிருந்த அனைவரின் கவனமும் அவர்கள் புறம் திரும்பியது. இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டபடி மணமகன் ராகுல் அங்கு வந்தான். அவனுக்கு பின்னால் கிருத்திகாவும் சுரபியும் வந்தனர். நாங்க எல்லாரும் உன் கல்யாணத்துல சந்தோஷமா இருந்தோம் ராகுல், அது பொறுக்காம இந்த விக்ரம் என்கிட்ட சண்டை போடுறான், அவன் இந்த மொத்த பார்ட்டியும் கெடுத்துட்டான் என்று சங்கர் கோபமாக சொன்னான். சங்கர் சொன்னதை கேட்ட ராகுல், விக்ரம் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன் இப்படி பண்ண என்று கேட்டான். இங்க பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, என் விரல் கூட அவன் மேல படல என்று விக்ரம் அமைதியாக சொன்னான். அப்போ சங்கர் பொய் சொல்றானா என்று ராகுல் கேட்டான். பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல, வேணும்னா நீங்க இங்க இருக்கிற யார்கிட்ட வேணும்னாலும் கேட்டுக்கோங்க என்று விக்ரம் நிதானமாக சொன்னான். ராகுல், இவன் பேச்ச நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விக்ரம் எங்கிருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு என் கூட சண்டை போட தொடங்கிட்டான். என் கூட இருந்த எல்லாருமே அதை பார்த்தாங்க என்று சங்கர் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ராகுல் அங்கிருந்தவர்களை பார்த்தான். அவனுடன் இருந்த அனைவருமே புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் அனைவருமே சங்கருடன் எப்போதும் நல்ல உறவில் இருக்க விரும்பினர். எனவே ஆமா, சங்கர் சொல்றது உண்மைதான். இந்த விக்ரம் அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வரும்போதே தள்ளாடிக்கிட்டு தான் வந்தான். அவன் வேணும்னே தான் சங்கரை தள்ளி விட்டுட்டான் என்று ஒருவன் சொன்னான். மற்றவர்களும் சங்கருக்கு ஆதரவாகவே பேசினர். வேணும்னா நீங்களே பாருங்க, அவன் மேல இருந்து எப்படி ஒயின் ஸ்மெல் வருதுன்னு. ஓசில கிடைச்சதுன்னு இவன் குடிக்காம அதுல குளிச்சிருக்கான் என்று சங்கர் நக்கலாக சொன்னார். அவர்கள் அனைவரும் சொன்னதை கேட்ட விக்ரம் இனி தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று நினைத்தான். ஏனென்றால் அங்கிருக்க யாரும் அவன் பேச்சை நம்ப தயாராக இல்லை என்று அவனுக்கு நன்றாக தெரியும். இவனெல்லாம் யாரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணா? இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம குடும்பத்துக்கு மருமகனா வந்ததே நமக்கெல்லாம் அவமானம். இதுல இவன் நமக்கு ஈக்குவலா இந்த ஃபங்க்ஷனுக்கு வேற வந்திருக்கான். இந்த சுரபிக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, அதனாலதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா என்று புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சுரபியை திட்டினர். அதுவரை அமைதியாக இருந்த சுரபி கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்து, நான் உன்னை கேர்ஃபுல்லா இருன்னு படிச்சு சொன்னேனே, நீ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்க என்று கேட்டாள். அவள் இன்று கிருத்திகாவின் கணவர் ராகுலிடம் தன் தந்தையின் வியாபாரம் குறித்து பேசுவதற்காக அங்கு வந்திருந்தாள். நடந்த சண்டையில் அவளால் இனி அது பற்றி பேச முடியுமா என்று தெரியவில்லை. சுரபி, நீயும் உன் புருஷனும் ராகுலோட வெட்டிங் பார்ட்டியை கெடுத்துட்டீங்க, அதுக்காக அவனை அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்க சொல்லு என்று சங்கர் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சுரபிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் கண்களில் கண்ணீருடன் விக்ரமை பார்த்தாள். விக்ரமால் அவள் கலங்கி நிற்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராகுல் கிருத்திகா தம்பதியின் முன் சென்று நின்றவன், கிருத்திகா, ராகுல், இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான நாள். இங்க என்னால ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க என்றான். அவனை பார்த்து நக்கலாக சிரித்த சங்கர் அவன் அருகே வந்து, உன்னை எப்படி அவமானப்படுத்தின பாத்தியா, இனிமேலாவது என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ, போனா போதுன்னு தான் உன்னை விட்டுடுறேன் என்றான். யாரு உன்கிட்ட? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. இப்போ நான் மன்னிப்பு கேட்டது கூட என் பேபிக்கு மட்டும்தான். அவளுக்காக மன்னிப்பு என்ன, மழையை பேத்து எடுத்துட்டு வாடான்னு சொன்னா கூட நான் ரெடி. போடா போடா, போய் பொழப்ப பாரு என்று விக்ரம் நக்கலாக சொன்னான். இன்னும் திமிரு கொஞ்சம் கூட குறையல என்று சங்கர் பல்லை கடித்தபடி கேட்டான். கூடவே பிறந்தது என்னைக்கும் போவாது என்று விக்ரம் சொன்னான். நான் உன் திமிரை அழிச்சு காட்டுறேன்டா. சங்கர் சொன்னதை கேட்ட விக்ரம் ஆல் தி பெஸ்ட் என்றான். அன்றைய பார்ட்டியில் பல பெரிய தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்த ராகுல் விக்ரமனிடம், இனி நான் இந்த ஜென்மத்துல உன் முகத்தை பார்க்க விரும்பல, இங்கிருந்து வெளியில போ என்றான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் யாரையும் பொருட்படுத்தாமல் பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறினான். அவன் வெளியேறியதும் சுரபியின் அருகே வந்த கிருத்திகா, உனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் தேவையா? கொஞ்சம் யோசி, நான் முன்ன சொன்ன மாதிரி நீ அவனை டிவோர்ஸ் பண்ணனா உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றாள். அவளை முறைத்து பார்த்த சுரபி எதுவும் பேசாமல் தன் கணவனை பின்தொடர்ந்து வெளியே சென்றாள். ரிசார்ட்டுக்கு வெளியே நின்று இருந்த விக்ரம்,
பாவம் என் பேபி அந்த வெள்ளப்பண்ணி செஞ்ச காரியத்தால் ரொம்ப அப்செட்டாக இருப்பா. அவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் நான் இப்படி அவனுடைய வலையில் வந்து சிக்கியிருக்க கூடாது. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் என்று நினைத்தான். அப்போது அவன் அருகே வந்து நின்ற சுரபி, வா போலாம் என்றாள். அவள் சீக்கிரம் வந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்த விக்ரம், என்னாச்சு சுரபி, ஃபங்க்ஷன் இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ளே வந்துட்ட? ஓ, மாமனை அவமானப்படுத்தின இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டியா? உனக்கு தான் என் மேலே எவ்வளோ லவ் சே என்றான். மண்ணாங்கட்டி, லவ்வும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை என்று சுரபி பின்னர், எப்படி இருந்தாலும் நீ என் புருஷன் விக்ரம், உன்னை அவமானப்படுத்துறது என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே. என் சுயமரியாதையை விட்டுட்டு என்னால் அங்கே இருக்க முடியாது, அதனால தான் நான் வந்துட்டேன் என்று சொன்னாள். ஓகே பேபி, ஆனால் உன் அப்பாவோட பிஸ்னஸ் என்று அவன் கேட்டான். இப்போதைக்கு அதை பற்றி என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை, வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும் என்று சுரபி சொன்னாள். சில நிமிடங்கள் கழித்து, ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம், தப்பே பண்ணாமல் எனக்காக மன்னிப்பு கேட்டதுக்கு என்றாள். அது எப்படி பேபி அவ்வளோ உறுதியாக சொல்கிற? நானே கூட தப்பு பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை விக்ரம், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் என்று சுரபி கிண்டலாக சொன்னாள். என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா பேபி என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். நிச்சயமா, ஏன்னா உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று சுரபி ஆழ்ந்த குரலில் சொன்னாள். அதை கேட்ட விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான். என் பேபி என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா, இவளுக்கு இனி எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கணும், நிச்சயமா பார்த்துப்பேன் என்று விக்ரம் உள்ளுக்குள் சபதம் எடுத்தான். ஆனால் நான் இப்படி சொல்கிறதால மாறிட்டேன்னு நினைக்காத, ஏற்கனவே உன்னை டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணது தான், எப்போ வேணும்னாலும் அது நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னால் அலோவ் பண்ண முடியாது என்று சுரபி விக்ரமன் முகத்தை பார்த்து சொன்னாள். அவளின் அந்த வார்த்தைகள் விக்ரமிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். பின்னர் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினர். அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது சுரபியின் பெற்றோர்கள் ரேணுகா தேவி மற்றும் சரவணன் இருவரும் வராண்டாவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். தன் பெற்றோர்களை பார்த்த சுரபி, விக்ரம், இந்நேரம் அம்மா அப்பாவுக்கு பார்ட்டியில் நடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால உன் மேலே செம்ம கோவத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பேசினாலும் நீ அமைதியாரு என்றாள். இல்லைனா மட்டும் உங்கள் அம்மா எனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க போகிறாங்களா என்ன? ப்ளீஸ் விக்ரம், ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை போதும், இதுக்கு மேலே என்னால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது என்று சுரபி சோர்வான குரலில் சொன்னாள். கூல் பேபி, உன் அம்மா ஒரு கணத்தில் அடித்தா நான் மறு கணத்தை கூட காட்டுறேன், போதுமா என்று விக்ரம் அவளுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். விக்ரமை பார்த்த அவன் மாமியார் ரேணுகா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த என்று கத்தினார். இந்த வீட்டுக்காக வர்றதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையா மாத்திக்கிட்டு வர முடியும் மாமியார் என்று விக்ரம் கேட்டான். பாத்தியா என்கிட்டயே எப்படி பேசுறான்னு பாத்தியா என்று ரேணுகா சுரபியிடம் சொன்னார். விக்ரம் என்று சுரபி அவனை முறைத்தாள். ஏண்டா, பார்ட்டிக்கு எதுக்கு போனோம்னு உனக்கு தெரியும் தானே? அதுக்கப்புறமா அங்க போய் சங்கர் கிட்ட சண்டை போட்டிருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே அவங்கிட்ட இப்படி வம்பெழுத்து தான் இன்னைக்கு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க, இதுக்கப்புறமும் அடங்காம இருந்தா என்ன அர்த்தம் என்று ரேணுகா கோபமாக கேட்டார். பிராமிஸா நான் எதுவுமே பண்ணல மாமியாரே என்று விக்ரம் சொன்னான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே உன்னை கண்டா அவனுக்கு பிடிக்காது, இப்ப சண்டை வேற போட்டு தொலைச்சிருக்க. ஏண்டா இப்படி பண்ற? அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் மாமியார்? எப்படி பிடிக்கும் சொல்லு? புருஷோத்தமன் குடும்பத்தோட மற்ற மருமகன்கள் எல்லாம் எவ்வளோ பணக்காரங்க, அவங்களே அவங்கிட்ட அடங்கிதான் போவாங்க. ஆனா அண்ணக்காவடி நீ எப்பவுமே அவனை எதிர்த்து பேசிட்டு தெரியுற, அப்புறம் எப்படி அவனுக்கு உன்னை பிடிக்கும்? உன்னோட இந்த வாயால தாண்டா என் குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. எங்க குடும்ப தொழிலை காப்பாத்த என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஆனா நீ எல்லாத்தையும் பாழாக்கிட்ட. நீ எல்லாம் மனுஷனாடா? உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை மாதிரி ஒரு வீணா போனவனை என் பொண்ணு தலையில கட்டிட்டு போனானே அந்த பெரிய மனுஷன், எல்லாம் அந்த ஆள் பண்ண தப்பு. அன்னைக்கு அந்த ஆள் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம் என்று ரேணுகா வார்த்தைகளை தீயாய் உமிழ்ந்தார். அம்மா விடுங்கம்மா, அவங்களுக்கு நமக்கு உதவி பண்ற ஐடியா கொஞ்சம் கூட இல்லை, அதுக்கு விக்ரம காரணம் சொல்றாங்க. இப்ப எதுக்கு நீ விக்ரம தேவையில்லாம திட்டுற என்று சுரபி கேட்டாள். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவனால நீ எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. இன்னைக்கு நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே அவன் தாண்டி. அவன் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கே நமக்கு துரதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு. இவன் என்னைக்கு நம்மளை விட்டு போய் தொலைறானோ அன்னைக்கு தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று விக்ரமை முறைத்தபடி ரேணுகா கோபமாக சொன்னார். இதை கேட்ட சுரபி தன் தாயை ஆற்றாமையுடன் பார்த்தாள். சரவணனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை, அதனால் அமைதியாக இருந்தார். மறுபுறம் அவர் திட்டுவதை பொருட்படுத்தாமல்,
விக்ரம் நேராக சமையல் அறைக்கு சென்றான். ரேணுகா தேவி அப்போதும் அவனை திட்டுவதை நிறுத்தவில்லை. தொடர்ந்து திட்டிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல் அடுத்த சில நிமிடங்களில் சமைத்து முடித்தவன் அனைத்தையும் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு, சாப்பிட நேரமாச்சு, எல்லாரும் வாங்க என்றான். பாருடி, நல்லா பாரு, நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கோம், அது எதை பத்தியும் கவலைப்படாம வந்து சாப்பிட சொல்றான். இவன் இதுக்கு மட்டும்தான் லாக்கி என்று ரேணுகா மீண்டும் சத்தம் போட்டார். சாப்பிடாம இருந்தா மட்டும் எந்த பிரச்சனையும் தீராது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிபி சுகர் 2 இருக்கு. அதனால நீங்க வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிடணும். என்ன அப்புறமா திட்டலாம், வாங்க வந்து சாப்பிடுங்க என்று விக்ரம் அமைதியாக சொன்னான். அவன் சொன்னது உண்மை என்பதால் சுரபி ரேணுகாவை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்து வந்தாள். சாப்பிட்டு முடித்த ரேணுகா, இங்க பாரு சுரபி, ஒழுங்கா சங்கர் சொல்றதை கேளு, சீக்கிரம் ஒரு முடிவெடு என்றார். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தன் தாயை பார்த்த சுரபி, அம்மா, யாரோடைய வற்புறுத்தலுக்காகவும் என்னால விக்ரம டிவோர்ஸ் பண்ண முடியாது. அது என்னோட தனிப்பட்ட விஷயம். எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனி நீங்க இதை பத்தி பேசவே கூடாது என்று கத்தினாள். ஏண்டி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னைக்கா இருந்தாலும் அவனை டிவோர்ஸ் பண்ண தானே போற. அதை இப்பவே பண்ணி தொலைச்சா என்ன? இப்ப நாம என்ன நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும் இல்லையா? இப்போதைக்கு நம்ம நிலைமை சரியாகணும்னா நீ அவனை டிவோர்ஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது? ஏற்கனவே நீ இவனை கட்டி தொலைச்சதால நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இப்போ இவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? தன் தாயை முறைத்து பார்த்த சுரபி அதற்கு மேல் சாப்பிட மனம் இல்லாமல் கையை கழுவி விட்டு எழுந்து சென்று விட்டாள். கொஞ்சமாச்சு சொல் பேச்சு கேட்கறாளா என்று முணுமுணுத்த ரேணுகா, ஏங்க நீங்க அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாது, நீங்க எப்படியாவது உங்க பொண்ணை கன்வின்ஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அவ விக்ரம டிவோர்ஸ் பண்ணியே தீரணும் என்று ரேணுகா தன் கணவன் சரவணனிடம் சொன்னார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அவரின் அமைதியை கவனித்த ரேணுகா, உங்க பொண்ணு என்ன பேசியே கொல்றா, நீங்க பேசாமலேயே என்ன கொல்றீங்க என்றவரின் பார்வையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த விக்ரம் விழுந்தான். அவனை பார்த்ததும் அவரின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஏண்டா இந்த பேச்சு பேசுறேனே, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது இருக்கா? என் பொண்ணை விட்டுட்டு தான் போய் தொலையன், நாங்களாவது நிம்மதியா இருப்போம் என்றவர் பின்னர் கையை கழுவி விட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். அவர் சொன்னதை கேட்ட விக்ரமின் கைகள் ஒரு நொடி உணவில் அலைந்தன. இந்த அம்மா திட்டுச்சேன்னு சாப்பிடாம இருந்தா வருஷம் முழுக்க பட்டினி தான் கிடக்கணும் விக்ரம். சோறா சொரணையான்னு வந்தா நமக்கு சோறு தான் முக்கியம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்த விக்ரம் பின்னர் எதுவும் நடக்காதது போல தட்டில் இருந்த உணவை சாப்பிட்டு விட்டு அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து சென்று கழுவி வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். தன் அறைக்குள் நுழைந்ததும் கட்டிலில் அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினான். பல ஆண்டுகளாக அவன் வளர்த்து கொண்ட நல்ல பழக்கம்தான் தினமும் தியானம் செய்வது. அதுதான் அவனுக்கு மன அமைதியை தருகிறது. எப்போதும் அவன் மனதை தெளிவாக வைத்திருக்கவும் அவன் சக்திகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகிறது. அரை மணி நேர தியானத்திற்கு பிறகு தன் கண்களை திறந்த விக்ரமனின் பார்வையில் அவன் ஆடைக்கு நடுவில் வைத்திருந்த மரப்பெட்டி விழுந்தது. அதன் அருகே சென்று அந்த மரப்பெட்டியை எடுத்து திறந்து பார்த்தான். அதனுள் ஒரு பச்சை நிற பெண்டன்ட் ஒன்று இருந்தது. அதை பார்த்ததும் அவன் கண்கள் ஒளிர்ந்தன. இதை அவனிடம் கொடுத்தவர், உனக்கு எப்போ மிகப்பெரிய பிரச்சனை வருதோ அப்ப நீ இதை பயன்படுத்திக்கோ, இதால உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொன்னார். அதை நினைத்து பார்த்தவன், நாம ஏன் சுரபியோட பிரச்சனையை தீர்க்க இதை பயன்படுத்தக்கூடாது? பாவம் அவ, நிச்சயம் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் என்று நினைத்தவன் சந்தோஷமாக தூங்கச் சென்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.